அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நாம் இதுவரைக்கும் இயல் 9ல் இருக்கக்கூடிய மொழிபெயர்ச்சிகளை பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா? இன்றைக்கும் அதுலேயே இருக்கக்கூடிய அதே 9 இயலில் இருக்கக்கூடிய குறுக்கெழுத்து போட்டியை பார்க்கலாம். இப்போ ஒரு கட்டம் கொடுத்துருக்குறாங்க. இந்த கட்டத்தில் எண்கள் நிறையா கொடுத்துருக்குறாங்க. இது முழுக்க நம்ம விடைகளை தான் இப்போ நம்ம நிரப்ப போகிறோம். இதுக்கு கீழே பாரு, இந்த கட்டத்துக்கு கீழே கேள்வி கொடுத்துருக்குறாங்க. இடமிருந்து வளம், மேலிருந்து கீழ், வளமிருந்து இடம், கீழிருந்து மேல். இந்த தலைப்பில் இருக்கிற கேள்விகளை படிச்சுட்டு நாம் அந்த இடத்துல பதில் அந்த கட்டத்துக்குள்ளார நிரப்ப போகிறோம். சரியா? முதல்ல நம்ம பார்க்கலாம் இடமிருந்து வளம். இதில் 4 கேள்வி கேட்டிருக்கிறாங்க. என்னென்னங்கிறத ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல் கேள்வி 1. அந்த 1ஆம் நம்பரில் தான் இந்த பதிலை நீங்கள் நிரப்பணும். சிறுபொழுதின் வகைகளுள் 1. எத்தனை எழுத்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ப்ராக்கெட்டில் பாரு, பக்கத்தால் 2 அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. 2 எழுத்துல, அதாவது 2 எழுத்தை வச்சு நீ இந்த பதிலை கண்டுபிடிக்கணும். சரியா? சிறுபொழுதின் வகைகளுள் 1. சிறுபொழுதில் எது வரும்? காலை, மாலை, ஏற்பாடு, வைகறை. இதில் 2 எழுத்து வரக்கூடியது எது? காலை. மாலையும் வரும், ஆனால் மாலை போட்டோம்னா அந்த சொல்க்கு கரெக்டாக வராது. இதை நீங்கள் யூகிச்சு தான் எழுதணும். இப்போ காலைங்கிறத நம்ம போட்டு பார்க்கலாம். காலைன்னு முதல்ல 1ஆம் நம்பரில் இடமிருந்து வளம் அந்த இடத்துல எழுதுங்க காலை அப்படிங்கிறத. அடுத்தது 2 அப்படிங்கிற ஒரு எண் கொடுத்துருக்குறாங்க. அந்த எண்ணுக்கு நீ வளமிருந்து இடமிருந்து வளமாக எழுதணும். நேர் வாய்ப்பாடு. நேர் என்ன வரும்? தேமா. 2 எழுத்துன்னு பார்க்கவே தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக நீ பதிலை சொல்லிடலாம். தேமா. அப்போ தேமாங்கிறத 2ஆம் நம்பரில் நீ எடுத்து எழுதிடு. அடுத்தது 11க்கு என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, 8 தொகை நூல்களுள் 1. இது 5 எழுத்துக்களில் வரணும். 8 தொகை நூல்களில் என்னென்ன? நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, அகநானூறு, புறநானூறு, பதிற்று 10, பரிபாடல், கலித்தொகை. இது எல்லாம் 8 தொகை நூல்கள். இதில் 5 எழுத்து இருக்கிற மாதிரி நீ என்ன பண்ணணும்? விடையை தேர்ந்தெடுக்கணும். 5 எழுத்தில் என்ன போடலாம்? கலித்தொகை. கலித்தொகைங்கிறத போட்டுப்பாரு. கா லி இத் தொகை. 5 எழுத்து வருது. அந்த 11ங்கிற எண்ணுக்கு உரிய இடத்துல நீ கலித்தொகைங்கிறத எடுத்து எழுதிடு. அடுத்தது 14ல் என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, மக்களே போல்வர் டேஸ். மக்களே போல்வர். இதுக்கு நீ பதில் யோசிக்கவே தேவையில்லை. கயவர். மக்களே போல்வர் கயவர். திருக்குறளில் வரக்கூடியது கயவர்ங்கிறத எடுத்து எழுதிடு 4 எழுத்துல. அடுத்தது கீழிருந்து மேல். இதுக்கு கீழேயே பாருங்க என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாரு. முல்லைத்திணைக்குரிய பெரும்பொழுது. முல்லைத்திணத்துக்கு என்னென்ன வரும்? பெரும்பொழுது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உங்களுக்கு இந்த புறத்திணைகள் அகத்திணைகள்லாம் நம்ம பார்க்குறோம்ல இலக்கணத்தில், அதில் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு அட்டவணை கொடுத்துருக்குறாங்கல்ல, அதை பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சு போயிடும். முல்லை நிலத்திற்குரிய அந்த முல்லைத்திணத்துக்குரிய பெரும்பொழுது இருக்குது, சிறுபொழுது இருக்குது. பெரும்பொழுது என்ன வருது? கார்காலம். 5 எழுத்து சொல்லிப்பாரு. காலாயும் கார்காலம். அதை நீங்கள் எடுத்து எழுதிக்கோ. 1ங்கிறதுல ஏற்கனவே காலை எழுதியிருக்கிறோம். இப்போ மேலேருந்து கீழே வரும்பொழுது கார்காலம். ஏற்கனவே இருக்கும், அதுக்கு கீழே காலம் அப்படிங்கிறத நீ எடுத்து எழுதிக்கலாம். அப்போ சரி, நாம் கண்டுபிடிச்சது சரிங்கிறத நாம் யூகிச்சுக்கலாம். அடுத்தது மொழிஞாயிறு. 9 எழுத்துல வரணும். மொழிஞாயிறு அப்படிங்கிறது யாரை குறிக்குது? தேவநேய பாவாணர். சரி, 2ங்கிறதுல ஏற்கனவே தேங்கிற எழுத்து வந்துருச்சா? அப்போ தேங்கிற எழுத்துல தான் தொடங்கணும். அப்போ யார் பேர் போடலாம்? தேவநேய பாவாணர். எழுதிருங்க வரிசையாக மேலேருந்து கீழே வரைக்கும். அடுத்தது நல்ல என்னும் அடைமொழி கொண்ட தொகை நூல். 3ங்கிற எண்ணுக்கு நல்ல என்னும் அடைமொழி கொண்ட தொகை நூல். நல் அப்படிங்கிறது நற்றினையை குறிக்கும், நல்ல அப்படிங்கிறது குறுந்தொகையை தான் குறிக்கும். இது 2க்கும் மாற்றி எழுதிடாதீங்க. நல்ங்கிறது நற்றினை, நல்ல அப்படிங்கிறது குறுந்தொகை அடைமொழி இது. அப்போ 3ங்கிற எண்ணுக்கு மேலேருந்து கீழே வரைக்கும் குறுந்தொகைங்கிறத எழுதிக்கிங்க. அடுத்தது கலை என்பதன் பொருள். கலை அப்படின்னாவே மூங்கில் அப்படின்னு தான் பொருள். இது நம்ம உங்களுக்கு இது எல்லாமே பாடத்துக்குள்ளே இருந்து தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த 9வது இயல்லிருந்து தான் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ கலை அப்படிங்கிறதனுடைய பொருள் என்ன? மூங்கில். எழுதிக்கோ. 4ங்கிற இடத்துல நீங்கள் எழுதிக்கிங்க. 7ங்கிற நம்பருக்கு என்ன கேள்வி அப்படின்னா, மதியின் மறுபெயர். இது நிலவையும் குறிக்கும். மதி அப்படின்னா என்னென்ன சொல்லலாம்?
திங்கள், அப்புறம் சந்திரன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அறிவு, இதெல்லாம் குறிக்கக்கூடியது தான் வந்து மதி. இதனுடைய இன்னொரு பெயர் 4 எழுத்தில் போட்டு சொன்னோம் அப்படின்னம்னா திங்கள்ங்கிறது சரியாக இருக்கும். அப்போ திங்கள்ங்கிறத 7ஆம் நம்பருக்கு மேலேருந்து கீழே வரைக்கும் எழுதிங்க, திங்கள் அப்படின்னு. அடுத்தது 10ங்கிற எண்ணுக்குரிய கேள்வி. குறிஞ்சி திணைக்குரிய விலங்கு. 10ங்கிறதுக்கு என்ன வரும்? குறிஞ்சி நிலத்திற்குரிய விலங்கு. அட்டவணை உங்களுக்கு இருக்கும், கருப்பொருளினுடைய அட்டவணை இருக்கும். குறிஞ்சி நிலத்துக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் எழுதிக்கலாம். குறிஞ்சிக்கு சிங்கம், 4 எழுத்தில் வரக்கூடியது சிங்கம். அடுத்தது 12க்குரியது கேள்வி என்னன்னு அப்படின்னா, டேஸ் என்பது புறத்திணைகளுள் ஒன்று. புறத்திணைகள் 12 இருக்குது. அதில் 4 எண்ணில் வரக்கூடியது எது அப்படின்னா கைக்கிளை அப்படிங்கிறது சரியாக இருக்கும். மீதி எல்லாமே 3 எழுத்துல வரும். புறத்திணை, பெருந்திணை இதுவும் வரும். ஆனால் கைக்கிளைங்கிறது இதுக்கு சரியான பதில். 12ங்கிறதுக்கு கைக்கிளைங்கிறத எழுதிங்க. அடுத்தது வலமிருந்து இடம். இப்போ முன்ன கொடுத்தது இடமிருந்து வலம் கொடுத்தாங்க, இப்போ வலமிருந்து இடம். 15 அப்படிங்கிற எண்ணுக்குரிய கேள்வி என்னன்னா, மருந்தே ஆயினும் விருந்தோடு உண். இதனுடைய ஆசிரியர் யார் சொன்னது? மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் அப்படின்னு யார் சொன்னாங்க? ஆசிரியர் பேர் வந்து 4 எழுத்து தான். ஆல்ரெடி ஏற்கனவே 15 அப்படிங்கிறதுக்கு ஏதாவது இருக்குதா அப்படின்னா எதுவுமே இல்லை. அப்போ இந்த பக்கம் வலமிருந்து இடம் போடும் பொழுது ஔவையாருங்கிறது சரியான விடை. சரியா? ஔவையாருங்கிறது சரியான விடை. நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி ஒவ்வொரு எழுத்து அங்கே இருக்கும், நம்ம ஏற்கனவே எழுதியிருப்போம். அந்த எழுத்தெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது இது சரியாக வரும், ஔவையார். 16ங்கிறதுக்கு மதிமுகம் உவமை எனில் முகமதி டேஸ். மதிமுகம் உவமை. அப்போ முகமதிங்கிறத நம்ம எப்படி போடுவோம்? திருப்பி போடுவோம். அப்படியே மதிமுகத்தை திருப்பி சொல்லு. திருப்பி சொன்னோம்னா முகமதி. சரியா? அப்போ அதுக்கு பேர் என்ன? உருவகம். உவமையை திருப்பி போட்டால் உருவகம். அப்போ 5 எழுத்து வருதா? உருவகம்ங்கிறது இடத்துல சொல்லி பாருங்க, 5 எழுத்து வரும். அப்போ அது சரியாக உங்களுக்கு எழுதுறதுக்கு அந்த இடத்துக்கு சரியான பதில் இது. அடுத்தது கீழிருந்து மேல். இப்போ எதெல்லாம் உங்களுக்கு நல்லா பார்த்து நீங்கள் ஃபில் பண்ணினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் முழுமையடையாத சில சொற்கள்லாம் இருக்கும். கீழிருந்து மேலையும் போட்டு பாருங்க. 5வது எண்ணுக்குரிய விடை கேள்வி என்ன அப்படின்னா, விடையின் வகைகள். விடையின் வகைகள் மொத்தம் எத்தனை? 8. விடையின் வகைகள் 8. 8ங்கிறது சரியான பதில். 3 எழுத்து தான் வருது. A8 8. சரியா? வினா வந்து 6. அதையும் நல்லா தெரிஞ்சுக்குங்க. வினா 6, விடை 8. அடுத்தது 6 கீழிருந்து மேல் என்ன கேள்வி? வீரமாமுனிவர் இயற்றிய நூல் என்ன? வீரமாமுனிவர் என்ன நூல் இயற்றினாரு? தேம்பாவணி. இது போட்டு பாருங்க, அந்த இடத்துல சரியாக வரும் உங்களுக்கு. தேம்பாவணி 6 எழுத்து வரும், 5 எழுத்து. பிள்ளைத்தமிழின் 2ஆம் பருவம் 4 எழுத்து தான். பிள்ளைத்தமிழின் 2வது பருவம். எத்தனை பருவம் இருக்குது? 96 சிற்றிலக்கிய வகைகளில் இது ஒன்றா? மொத்தம் 10 பருவம் இருக்குது. இந்த 10 பருவத்தில் 2வது பருவம் எது? செங்கீரை. இந்த செங்கீரைனா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு சின்ன கட்டம் போட்டு கொடுத்துருப்பாங்க. ஒரு குழந்தை வந்து எப்படி தலை அசையுது 6 to 10 மாதம் வரைக்கும், அந்த 1லேருந்து ஒரு 4 மாதம் வரைக்கும் தலை நிற்காது, அந்த செங்கீரை மாதிரி ஆடிக்கிட்டே இருக்கும். அதுதான் 2ஆம் பருவம். கரெக்டாக எழுதிக்கங்க. 8ஆம் நம்பருக்கு கீழிருந்து மேலே வந்து செங்கீரை. அடுத்தது 9, முப்பால் பகுப்பு கொண்ட நூல்களுள் ஒன்று. முப்பால் பகுப்பு, முப்பால்னாவே எது? திருக்குறள் தான். 6 எழுத்து திருக்குறள் தான். நீங்கள் இது யோசிக்கவே தேவையில்லை. முப்பால் அப்படின்னு வந்துட்டாவே அது திருக்குறள் தான். 9 எண்ணுக்குரிய விடை வந்து திருக்குறள். அடுத்தது 13. 13க்கு என்ன கேள்வி? மன்னனது உண்மையான புகழை எடுத்து கூறுவது. ஒரு மன்னனுடைய உண்மையான புகழை எடுத்து கூறுவது உங்களுக்கு பாடத்தில் இருக்கக்கூடியது மெய்கீர்த்தி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. மெய்கீர்த்தி 7 எழுத்து வருது, எழுதிக்கிங்க. 17, 96 வகை சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்று. முன்னதான் சொன்னேன், நான் பிள்ளைத்தமிழில் சொன்னேன். 96 வகை சிற்றிலக்கிய நூல்களில் ஒன்று எது அப்படின்னு? பிள்ளைத்தமிழ். மேலே கொடுத்துருக்கிறது தான் கீழே, அதுக்கு பதில் பிள்ளைத்தமிழ் 7 எழுத்து. 18, செய்தவம். இலக்கண குறிப்பு என்னன்னு கேட்டிருக்கிறாங்க, 5 எழுத்தில். இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா செய்தவம் அப்படிங்கிறதுக்கு வினைத்தொகை. செய்ங்கிற எழுத்து பாரு, செய் அப்படின்னாவே வினை, வினை குறிக்குது. வினை தவம்.
இதை எழுதிங்க. 18க்கு வந்து வினைத்தொகை கீழிருந்து மேல். இப்போ எல்லாமே சரியாக முழுமையாக உங்களுக்கு வந்து பாருங்கள், எல்லா பதிலும் நீங்கள் எழுதியிருப்பீங்க. சரியா? இதே மாதிரி தான் உங்களுக்கு நிறைய நியூஸ் பேப்பர்ல எல்லாம் வரும். இந்த மாதிரி குறுக்கெழுத்து போட்டியெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இங்கே கொடுத்துருக்கிறது உங்களுக்கு பாட சம்மந்தப்பட்டதை கொடுத்துருக்குறாங்க. அந்த இது நியூஸ் பேப்பர்ல எல்லாம் வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு ஜிகே, உனக்கு ஜென்ரலாக உன்னுடைய அறிவு எப்படி இருக்குதுங்கிறத சோதிக்கிறதுக்கு கொடுப்பாங்க. சிறுவர் மலரில், காலை கதிர், இந்த மாதிரி நிறைய பத்திரிகைகள் எல்லாம் வரும். அதெல்லாம் எடுத்து அப்பப்போ உன்னுடைய அறிவை வந்து விசாலப்படுத்திக்கும். சரியா? நன்றி, வணக்கம்.